அருட்பெரும் ஜோதி ஜேஷ்ட அமாவாசை என்று வருகிறது இந்த ஆண்டின் சனி ஜெயந்தி. சனி பகவான் என்றால் நமக்கு ஒரு பயம், தயக்கம், தடை இருக்கும். ஆனால் ஒருத்தன் தொழிலில் ஜெயிக்கிறான், அவன் செய்யக்கூடிய செயல்களில் பெரும் வெற்றி பெறானா சனி பகவானால் மட்டுமே முடியும். ஆம், அதனால் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று கேட்பார்கள். அவரின் அருளை பெறக்கூடிய ஒரு தெய்வீகமான நாள் வரும் சனிக்கிழமை ஜேஷ்ட அமாவாசையான வைகாசி அமாவாசை என்று வருகிறது. அன்றைய தினத்தில் நான் சொல்லும் ஒரு எளிய பரிகாரத்தை கண்டிப்பாக வழிபாடுகளை செய்யுங்க. நமசிவாயன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். சனி பகவானோட எதிர்மறை நமக்கு என்னென்ன செய்யும்? தூய்மை இல்லாத இடம், எதிர்மறை இருக்கக்கூடிய இடம், கெட்ட வார்த்தை பேசக்கூடிய இடம், தவறாக செயல்கள் நடக்கக்கூடிய இடங்கள், இந்த இடத்தில் எல்லாமே சனி பகவானோட எதிர்மறை விழுகும். அதனால் காரிய தடையாகும், விபத்து ஆகும், விரையச்செலவு ஆகும், இறப்பும் கூட ஏற்படும். ஆனால் அதே சனி பகவானுக்கு உண்மையா, நேர்மையா, ஒழுக்கமா இருந்தோம் அப்படின்னா அந்த சனி பகவான் நமக்கு கோடி கோடி நன்மையை தேடி தேடி கொண்டு வந்து குவித்து தருவார். இந்தியாவிலேயே மிக பெரும் பதவிக்கு வந்த பல பேர் சனிப்பெயர்ச்சி என்றும் சனி கிரக தோஷத்து டைம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட சனி பகவானை வரும் சனிக்கிழமை அமாவாசைங்காட்டிக்கு கண்டிப்பாக தலைக்கு குளிக்காதீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, காலையில் எந்திரிச்ச உடனேயே மனமாற பிரார்த்தனை பண்ணி நவதானியத்தை கையில் வச்சுட்டு ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை 27 முறையும், ஓம் சனி பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி அந்த நவதானியத்தை கிழக்கு திசையில் தூவி விடுங்க. அதற்கப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு சிறு தீபம் ஏற்றி எள் உருண்டையை சாமிக்கு படைச்சு அந்த எள் உருண்டையை ஒரு 5 பேருக்கு தானம் தாங்க, அல்லது எறும்புகளுக்கு தானம் தாருங்கள். அன்றைய தினத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு வஸ்திரதானமும் தானமும் செய்வதும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதும் சனி பகவானோட அருளை முழுமையாக தரும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவருக்கு விளக்கு ஏற்றி சாஸ்தாங்கமாக வழிபட்டிங்கன்னா சனி பகவானோட குருவாக இருக்கக்கூடிய பைரவரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போய் நவகிரகத்தை வலம் வந்து சனி பகவானுக்கு எள் தீபம் போட்டும் நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். வரும் சனிக்கிழமை இதை செஞ்சீங்கன்னா நீண்ட காலமாக என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, காரிய தடையாக இருக்குது, விபத்தாகவே இருக்குது, விரைய செலவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரம் நல்லது நடக்கும், உங்களுக்கு நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆருடத்தின் மூலமாகவும் ஜாதக ஜோதிட பரிகாரங்கள் மூலமாகவும் 1-to-1 பர்சனல் கன்சல்டிங் வாட்ஸ்அப்லேயே பண்ணித்தர முடியும். உலகில் எங்கு இருந்தாலும் கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வு வளம் பெற. தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க நினைச்சாலும் தொடர்பு கொள்ளலாம். வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. அதில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மே 23, 24, 25 நான் சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில் என்னை சந்திக்க நமது கல்பத்தரு யோகக்கலை பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள, உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான பரிகார பூஜைகள் செய்து கொள்ள தொலைபேசி எண்களில் சென்னை, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மே 31ஆம் தேதி சிறப்பு குரு பயிற்சி யாகத்தை ராம்நாடில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அன்றைய தினத்தில் சிறப்பு சத்சங்கம் இருக்குது. சத்சங்கம் இலவசம், அனுமதி இலவசம், அனைவரும் வரலாம். அன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கணும்னா உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். அந்த பூஜையில் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு குரு பயிற்சி சிறப்பியாக தெய்வீக குரு ஆகர்ஷண மோதிரத்தை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க.